வணக்கம் நண்பர்களே, தமிழ் டிவோட்டி சேனலுக்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன். இந்த வீடியோல அனுமன் வால்ல மணி எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத பத்தி ஒரு கதை இருக்கு. அதை இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சின்ன குழந்தை முதல் பெரியவர்கள் வரைக்கும் அனுமனை ரொம்ப பிடிக்கும். அனுமனுக்கு பல வடிவங்கள் இருக்கு. ஒவ்வொரு கோவில்லையும் ஒவ்வொரு வடிவத்துல பக்தர்களுக்கு அருள் பாலிப்பாரு. அந்த வகையில நிறைய கோயில்கள்ல அனுமன் தன்னோட வால்ல மணியை ஏந்தின மாதிரி காட்சி கொடுப்பாரு. பக்தியிலும் புத்தியிலும் வீரத்திலையும் தன்னலமற்ற சேவை செய்வதிலையும் பணிவிலையும் அனுமனுக்கு நிகர் அனுமன் தான். இதனால அனுமனை வணங்குறவங்களுக்கு வீரம், தைரியம், அறிவு கூர்மை, புத்திசாலித்தனம், சிறந்த பேச்சாற்றல், பணிவு இந்த மாதிரி குணங்கள் இயற்கையாகவே வாய்க்கப்பெறும். இப்ப கதைக்கு வருவோம். ராமாயணத்துல யுத்த காண்டத்துல உள்ள ஒரு சிறிய நிகழ்வு தான் இந்த கதை. அனுமன் சீதையை தேடி இலங்கைக்கு போறாரு. அங்க பல இடங்கள்ல தேடுறாரு. சீதாதேவிய கண்டுபிடிக்க முடியல. கடைசியா அசோகவனத்துக்கு போறாரு. அங்க சீதாதேவிய கண்டுபிடிக்கிறாரு. அங்க சீதாதேவிய ராவணன் அசோகவனத்துல சிறை வச்சிருக்கத பாக்குறாரு. சீதாதேவி சிறையில இருக்க விஷயத்த அனுமன் இந்தியாவுக்கு திரும்பி வந்து ராமன்ட்ட சொல்றாரு. ராமன் ராவணனோட போர் புரிஞ்சு சீதாதேவிய மீட்கணும்னு முடிவு பண்றாரு. அதனால சுக்ரீவன் தலைமையில ஒரு படைப்பிரிவை தயார் பண்றாரு போரிடுறதுக்கு. அந்த படைப்பிரிவுல வலிமையான வானரங்கள் இருக்காங்க, உயரமான வானரங்கள் இருக்காங்க, குள்ளமான வானரங்களும் இருக்காங்க. அந்த குள்ளமான தைரியமான வானரங்களுக்கு பேரு சிங்கலிகா அப்படின்னு பேரு. இந்த வானரங்கள் 1000 வானரங்களா ஒரு குழுவா தான் செயல்படுவாங்க. சிங்கலிகா வானரங்கள் 1000 வானரங்கள் ஒரு குழுவா செயல்படும்னு சொன்னேன். அது அளவுல ரொம்ப சின்னதா இருக்கும். இது எப்படி தாக்குதல் நடத்தும் அப்படின்னா, ஒரு எதிரி மேல பாஞ்சு அவங்க மேல பரண்டி பற்களால கடிச்சு தாக்குதல் நடத்தக்கூடியதான் இந்த சிங்கலிகா வானரங்கள். இப்ப போர் நடக்குது. ராவணனுக்கு தொடர்ந்து போர்ல பின்னடைவு ஏற்படுது. உடனே ராவணன் என்ன செய்யறான், தன்னோட தம்பியான கும்பகர்ணனை போருக்கு அனுப்புறான். கும்பகர்ணன் உங்க எல்லாத்துக்கும் தெரியும், நியாயமானவன். ஆனா அண்ணனோட பேச்சை தட்டாம போருக்கு வர்றான். கும்பகர்ணன் பெரிய தேர்ல போருக்கு வர்றான். அந்த தேர்ல பெரிய பெரிய மணிகள் கட்டி இருக்கு. போர்க்களத்துல ராமனோட அம்புபட்டு கும்பகர்ணன் கீழே சாயிறான். கீழே சாயையில அவனோட கை ஒரு மணியில பட்டு அந்து விழுகுது. அதாவது தேர்ல இருந்து அந்த மணி கீழே பூமியை நோக்கி வருது. அந்த டயத்துல கரெக்டா இந்த 1000 வானரங்களை கொண்ட சிங்கலிகா குழு அந்த பக்கமா போகுது. இந்த பெரிய மணி அந்த குழுவை அப்படியே மூடிடுது. மணிக்குள்ள இருந்த அந்த 1000 வானரங்களுக்கும் வெளிச்சம் இல்லாம திடீர்னு இருட்டாயிடுச்சு. அதனால அந்த வானரங்கள் ரொம்ப குழம்பி போயிருச்சு. ஒவ்வொரு வானரமும் ஒவ்வொரு மாதிரி பயந்துருச்சுங்க. நாட்கள் நகருது. போரும் முடிவுக்கு வந்துருச்சு. மணிக்குள்ள சிக்கிக்கிட்ட வானரங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமா பேசுதுங்க. அதாவது சுக்கிரனும் காப்பாத்த வரல, ராமனும் காப்பாத்த வரல, அனுமனும் நம்மளை காப்பாத்த வரல, யார் நம்மளை காப்பாத்துவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பரிதவிப்போட இருக்கு. அதுல மூத்த வானரம் ஒண்ணு சொல்லுது, நம்மள ராமன் கண்டிப்பா காப்பாத்துவாரு, அவரோட நாமத்தை சொல்லிக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் 1000 வானரங்களும் ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லி ராமனோட நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இந்த சமயத்துல ராமன் சுக்ரீவன்ட்ட நம்ம படைப்பிரிவுல உள்ள எல்லாரும் வந்து சேர்ந்துட்டாங்களா அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு சுக்ரீவன், இந்த 1000 வானரங்களை கொண்ட சிங்கலிகா படைப்பிரிவு இன்னும் நம்மள்கிட்ட வந்து சேரல அப்படின்னு சொன்னோன்ன ராமனும் அனுமனும் சிங்கலிகா படைப்பிரிவை தேடி போறாங்க. அவங்கள எங்க தேடியும் கிடைக்கல. கடைசியா கும்பகர்ணன் மரணமடைந்த அந்த இடத்துல அந்த பெரிய மணியை ராமன் பாக்குறாரு. ராமன் பார்த்துட்டு கிட்டக்க வந்து அனுமன்ட்ட இந்த மணியை தூக்கு அப்படின்னு சொல்றாரு. அனுமன் தன்னோட வாளை வச்சு அந்த மணியை சுலபமா தூக்கிடுறாரு. தூக்குன உடனே உள்ள இந்த 1000 வானரங்களும் ராமநாமத்தை ஜெபித்தபடி இருக்குது. தன்னோட நாமத்தை ஜெபித்தபடி இருக்கக்கூடிய அந்த 1000 வானரங்களுக்கும் ராமன் ஆசி வழங்குறாரு. ஆசி வழங்கிட்டு திரும்பி பார்க்கிறாரு. அங்க அனுமன் அந்த பெரிய மணிய இன்னும் தன்னோட வால்ல சுமந்துக்கிட்டே நிக்கிறாரு. இதை பார்த்த ராமனுக்கு அனுமனோட கோலத்தை பார்த்து சிரிப்பு வந்துருது. ராமர் சிரிச்சுக்கிட்டே, அனுமன், இந்த கோலத்துல நீ ரொம்ப அழகா இருக்க. இந்த கோலத்துல
தரிசனம் பண்ற உன்னோட பக்தர்களுக்கு புத்தி கூர்மையும் அறிவும் வீரமும் கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு நான் உனக்கு ஆசீர்வாதம் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்றாரு. இதுதான் அனுமனோட வால்ல மணி வந்த கதை. வியாசராஜர் என்கிற முனிவர் 732 இடங்கள்ல அனுமன் வால்ல மணியை சுமந்தபடி உள்ள விக்கிரகங்களை பிரதிஷ்டை பண்ணியிருக்காரு. இந்த விக்கிரகங்கள் உள்ள கோயில்கள்ல நம்ம வழிபடும் போது நம்மளுக்கு ஞானம் கிடைக்கும், தைரியம் கிடைக்கும், முக்தி கூர்மை கிடைக்கும். அதனால இந்த மணிய சம்பந்த மாதிரி உள்ள கோயில்கள்ல நம்ம தரிசனம் பண்ணுவோம், அனுமனோட அருளை பெறுவோம். இதுதான் அனுமன் வால்ல மணி வந்த கதை. நம்ம அனுமனை வழிபட்டோம்னா அனுமனுக்கு வெண்ணெய் சாத்தையில அந்த வெண்ணெய் எப்படி சீக்கிரம் உருகுதோ அதே மாதிரி நம்மளோட கஷ்டங்களும் உருகிரும் அப்படிங்கிறது நம்பிக்கை. நண்பர்களே, இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு பாருங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி நண்பர்களே. ஜெய் பஜ்ரங்பலி, ஜெய் ஆஞ்சநேயா.